நம்மை ரட்சித்து மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றி ஒரு பெரிய குடும்பத்திலே நம்மை அங்கத்தினராக வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த 14 வாரங்களாக படித்து ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு 15வது வாரத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடந்த வாரம் படித்தது என்னன்னா, பவுலுடைய தீர்மானம். என்ன தீர்மானம் செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் சொல்லுகிறார். பவுலுடைய ஒரே தீர்மானம் லக்கை நோக்கி தொடர்வது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீர்மானம் உண்டான்றதை நம்ம யோசிக்கலாம். அடுத்தது உன்னதரின் நிறைவை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு பவுலை எந்த அளவுக்கு பலப்பட்ட ஒரு ஊழியராக மாற்றியது என்பது ஒரு சில வசனங்கள்ல இருந்து படித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அனனியா சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் படிக்கும் நீ பார்வை அடையும் படிக்கும் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார்னு சொல்லி அனனியா சொல்லுகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் வருகிற காலங்களிலேயும் எப்படி பவுலை நிரப்பினார், ஒரு வல்லமை உள்ள ஊழியராக மாற்றினார் என்பதை குறித்து படித்தோம். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, உன்னதரின் உறவுகள். அதாவது பவுல் தேவனோடு உள்ள உறவின் மூலமாக பலப்பட்டார். இது ரொம்ப நல்லா தெரியும், நமக்கு முக்கியமான ஒரு காரியம். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல கர்த்தர் எவ்விதமாக அவரை பலப்படுத்தினார், அவருடைய தனி தீர்மானம் என்னெல்லாம் படிச்சோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பகுதி அடுத்த ஒரு பரிமாணம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தனி மரம் தோப்பாகாது என்று. அநேக நேரங்கள்ல அநேக விசுவாசிகள் யோசிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, என்னாலே எல்லாவற்றையும் விட முடியும் சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அது சாத்தியமாகாது. தனியாக ஒரு விசுவாசியாலே எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமானால் விசுவாசிகளுடைய ஐக்கியம் தேவையில்லை. வேதவசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, என்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கிருந்து நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில அங்கத்தினராக மாறிவிடுகிறோம். அதாவது இதுவரை நமக்கு உடன் பிறந்தவர்கள் மாத்திரம்தான் சகோதர சகோதரிகள் அல்லது கசின்ஸ், மற்றவங்க இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நம்மை போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட அநேகரும், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பின்னணியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், படித்தாலும் படிக்காவிட்டாலும், ஒருவேளை பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஒருவேளை வேறு தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும் எஜமான்களாக இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த தராதரத்துல இருந்தாலும் அவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளாக மாற்றப்படுகிறார்கள். இந்த குடும்பத்துல கிறிஸ்துவுக்குள் நமக்கு பெற்றோர் உண்டு, நம்மை போற்றி தேற்றி வளர்க்கக்கூடிய பெற்றோர் உண்டு, நமக்கு சகோதர சகோதரிகள் உண்டு, வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் நிற்பதற்கு சகோதர சகோதரிகள் உண்டு, நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. பவுலுக்கு இருந்துச்சுல்ல, அது மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. அதே போல பவுலுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கும் போது அநேக மற்ற விசுவாசிகள், அதாவது தேவனோடு உறவுள்ள தேவனுடைய பிள்ளைகள் பவுலுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு, பவுலை பலமுள்ள ஊழியராக்குவதற்கு உதவினார்கள். நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு ஒரு சில மனிதர்களை குறித்து மட்டும் படிப்போம். கர்த்தர் சித்தமானா பின்னால வர நாட்கள்ல அவருடைய ஊழியத்தை குறித்து படிக்கும் போது மற்ற நபர்களை குறித்து படிக்கலாம். நம்ம ஏற்கனவே படித்த பகுதியான அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அனனியாவை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம படித்த காரியங்களை ஒரு சிலரை யோசிச்சுட்டு அடுத்த ஒரு நபரை பற்றி படிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் 9:10 முதல் 14 வரை தம்பி சத்யராஜ் வாசிப்பாங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலேயே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும்
தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தவன் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். தேங்க்யூ தம்பி சத்யராஜ். ஓகே, இந்த வசனங்களை படிக்கும் போது அனனியாவை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அனனியா யார்? அனனியா கர்த்தருடைய சீடன். அனனியா யார்? கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்ட ஒரு மனிதன். கர்த்தர் பேசும்போது அதை தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு மனிதன். அனனியா யார்? அனனியா கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக அறிந்த மனிதன். அனனியா யார்? இந்த 14 வசனம் வரைக்கும் படிக்கும் போது உண்மையாகவே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆண்டவர் பேசின உடனே தன்னுடைய சந்தேகங்கள், தன்னுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, இவர் பயங்கர கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின ஒரு மனிதன் இல்லையா? தமஸ்குக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா கிறிஸ்தவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு சொல்லி தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இத்தனை காரியங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன கொடுக்கலாம்னா, தெளிவாக தேவனுடைய வழி நடத்துதலை பெற்ற ஒரு மனிதன். பவுலை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம், ஆனால் அனனியாவை குறித்து நம்ம கேள்விப்படுவது மிகவும் சொற்பம். ஆனால் புதிதாக விசுவாசத்துக்குள்ளே வந்த அல்லது தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்துவை முதலாவது சந்தித்த ஒரு மனிதன், அவன் பலப்படுவதற்கு ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்தினார்? பேதுருவை பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அன்னைக்கு உள்ள அப்போஸ்தலர்களை பயன்படுத்தவில்லை. யாரை பயன்படுத்தினா, ஒரு அப்ஸ்கியூர் செயின்ட்னு சொல்லி எழுதுறார் வாரன் வியாஸ்பி. அப்ஸ்கியூர் செயின்ட்னா பிரபலம் அடையாத, வெளியே உள்ள பிரபலம் அடையாத அல்லது வெளியே உள்ள மக்கள் பார்க்கும்போது வெகு எளிதாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை எடுத்து உன்னதமான இந்த மனிதனை உருவாக்குவதற்கு, பலப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய மக்களை, இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பவுல் போன்ற சிறந்த ஊழியர்கள், பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் பலப்படுவதற்கு யார் தெரியுமா கடவுள் பயன்படுத்துகிறார்? அல்லது என்னுடைய சக விசுவாசிகளை பலப்படுத்துவதற்கு, சக ஊழியர்களை பலப்படுத்துவதற்கு, சக ஊழியர்களை பலப்படுத்துவதற்கு யாரை பயன்படுத்துறாருன்னா, ஆண்டவருடைய தெளிவான வழி நடத்துதலை, தேவனுடைய தெளிவான சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களை தேவன் தேடுகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எத்தனை புதிய விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா? ஒருவேளை மாணவ ஊழியத்துல இருந்தாலும் சரி, மற்ற ஊழியங்கள்ல இருந்தாலும் சரி, புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசி பலப்படுவதற்கு, அவரை பின்தொடர்வதற்கு, அவரை பலப்படுத்துவதற்கு தேவன் ஆட்களை தேடுகிறார். அந்த ஆட்களுடைய குவாலிட்டியில முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, தேவனுடைய தெளிவான வழிநடத்துதலை பெற்ற ஒரு மனிதன் அனனியா. தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்த ஒரு அனனியா. அவர் தெளிவா யார்கிட்ட போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக நம்மை வழி நடத்துகிறாரா? நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே, மற்றவர்களை பலப்படுத்தக்கூடிய பணியில என்னை அனனியாவை போல வழி நடத்தும் சொல்லி ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்ட உடனே சந்தேகங்கள்லாம் தெளிவு பெற்று கொள்கிறார் அனனியா. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு உள்ள போறோம். 17ஆம் வசனத்துல தம்பி 17, 18, 19, 20 வாசிங்க தம்பி. அப்போஸ்தலர் 9, 17 முதல் 20 வரை வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலே சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஓகே, இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது தெளிவான வழி நடத்துதலை, தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் அறிந்து கொண்ட அனனியா இல்ல, தேடி சென்ற அனனியா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்ட உடனே அனனியா தாமதிக்கவே இல்லை. ஆண்டவர் எங்க போக சொன்னாரோ
யாரை சந்திக்க சொன்னாரோ அதுல ரிஸ்க் இருந்த போதும், ஆபத்து இருந்த போதும் கொஞ்சம் கூட தாமதிக்காதபடிக்கு கிளம்பி சென்றார். அந்த வீட்டை விசாரித்து சவுலை கண்டுபிடிக்கிறார். தேடி செல்லக்கூடிய அனனியா. இன்னைக்கு தேவையுள்ள புதிதாக விசுவாசத்துக்குள்ளே வந்த விசுவாசிகளை தேடி செல்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் போது, குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து நம்ம உள்ளத்துல பாரத்தை கொடுக்கும் போது, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்கு அக்கறையோடு அவர்களை தேடி செல்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம படித்த வசனத்தை அப்படியே நீங்க கவனிங்களேன். 17ஆம் வசனத்துல, வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்தான், கீழ்ப்படிந்தான், தேடி சென்றான், அவனை தொட்டான். இது எது தெரியுமா காட்டுகிறது? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு மனிதன், தெளிவான வழி நடத்துதலை பெற்றவன், தேடி சென்ற ஒரு மனிதன், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு மனிதன். வாரன் வியாஸ்பி இந்த பகுதிக்கு விதமாக விளக்க உரை எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, Saul not only heard Ananias' voice but he felt his hands. மறுபடியும் வாசிக்க விரும்புறேன். Saul not only heard Ananias' voice but he felt his hands. அதாவது அனனியாவுடைய சத்தத்தை மாத்திரம் சவுல் கேட்கவில்லை, அனனியாவுடைய அன்பின் கையின் தொடுதலை சவுல் உணர்ந்தார். பார்வையற்றவனாக இருந்த ஒரு மனிதனுக்கு அன்போடு வந்து யாரை அழிக்க வேண்டும் என்று வருகிறாரோ அந்த மனிதன் தேடி வந்து அரவணைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அருமையான தேவனுடைய மக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. நாம் மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, பரிவு, கரிசனை அது அவருடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். அவரை தொட்டார். அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி எப்படி அழைக்கிறாரு? சகோதரனாகிய சவுலே. 17ஆம் வசனத்துல, என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாரோ அன்றைக்கு சவுலை எதிரியாக அல்ல, சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் இந்த அனனியா. இப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி, இப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கான்றதை யோசித்து பார்க்கலாம். கீழ்ப்படிந்து தேடி சென்றார், அவரை தொட்டார், தள்ளாமல் ஏற்றுக்கொண்டார். எவ்விதமாக ஏற்றுக்கொண்டார்? சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். அதே வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அது மாத்திரமல்ல, சவுலுடைய தேவையை சந்திக்கிறார் அனனியா. எதற்காக ஜெபிக்கிறார்? அன்னைக்கு தேவைப்பட்டது சவுலுக்கு கண் பார்வை தேவைப்பட்டது. ஆண்டவர் தெளிவாக அவருடைய பார்வை அடையும்படி ஜெபிக்க சொல்லி வழி நடத்துகிறார். ஆகவே ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவைப்பட்டது. எதிர்கால ஊழியத்திற்கு, எதிர்கால விசுவாச வாழ்க்கைக்கு அவரை பலப்படுத்துவதற்கு இந்த இடத்துல அனனியா ஜெபிக்கிறார். உடனே சவுல் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கடைசியாக நம்ம யாரை பலப்படுத்தி இருக்கிறோம்? புதிதாக விசுவாசத்துக்குள்ள வந்த யாராவது ஒரு விசுவாசியை நம்ம தேடி சென்றிருக்கிறோமா? அவருடைய தேவையை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி நம்மை சந்திக்கும் போது, அல்லது தேவனுடைய பிள்ளையை சந்திக்கும் போது, அந்த அனனியா கிட்ட காணப்பட்ட அதே அன்பு காணப்படுதா? உண்மையாகவே அவர்களை நம்முடைய சகோதரராக, சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ள இருக்குது. அன்னைக்கு எத்தனை முறை நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு தக்கதாக மற்ற மக்கள் இல்லாதபடியினால் அவங்களை ஈஸியா ஓரம் கட்டிடுறோம்ல. ஆனா இந்த இடத்துல அனனியா தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேடி சென்று தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி தேவைகளை சந்தித்தார். ஆகவே இவ்வளவு உன்னதமான பவுலை அந்த ஆரம்ப கட்டத்துல பலப்படுத்தியது யார் தெரியுமா? அனனியா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு மற்றவர்களை பலப்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? உண்மையாகவே புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது நமக்குள்ள நிறைய சவால்கள் உண்டு, நிறைய கேள்விகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் நம்மை தேடி வந்து உற்சாகப்படுத்துகிறார்களோ, பலப்படுத்துகிறார்களோ, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையை நான் இதை படிக்கும் போது திரும்பி பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, ஒருவேளை புதிதாக மாணவ ஊழியத்துல என்னை அறிமுகப்படுத்தின அண்ணன்மார்கள், அக்காமார்கள், முக்கியமாக அவர்கள் பாராட்டின அன்பு இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாது. இந்த இந்திய நற்செய்தி மாணவன் மன்றம், UESI, இந்திய நற்செய்தி பட்டதாரிகளுடைய ஐக்கியம், EGF, அதாவது EU EGF என்று அழைக்கப்படுகிற இந்த மாணவ ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை உருவாக்கியது, என் மீது அந்த அளவுக்கு கரிசனையை கொட்டினது இந்த தேவனுடைய மக்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒருவேளை அது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம்,
கிராஜுவேட்ஸா இருக்கலாம். கிராஜுவேட்ஸ் தான் வாலண்டியரா இந்த பணியில ஈடுபடக்கூடிய அண்ணன்மார்கள், அக்காமார்கள், ஈவன் எனக்கு ஜூனியர்ஸா இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், நெருக்கமானவர்கள், என்னை புரிந்து கொண்டவர்கள், நேசித்தவர்கள், இந்த அளவுக்கு நான் இன்றைக்கு ஊழியத்திலே இருப்பதற்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய உடம்புல ஓடுற ரத்தத்துல பாதி ரத்தம் கிராஜுவேட்ஸ் வீட்டுல போட்ட சாப்பாடுன்னு சொல்லுவேன். அதனால இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நாமும் மற்றவர்களுக்கு செய்ய அதே அன்பை பாராட்டுவதற்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால என்னை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின அந்த அண்ணனுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் ஒருவேளை FMBVல ஊழியராக இருக்கும்போது அவர்களுடைய செய்தியின் மூலமாக தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை ஊழியத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று 2-3 முறை அண்ணன் ஆசிரியத்துக்கு தேடி வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு அந்த டைம்ல நான் பாளையங்கோட்டை போயிட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட கரிசனை உள்ள புதிய விசுவாசிகளை தேடி வரக்கூடிய தேவனுடைய மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் நம்ம அனனியாவுடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது, சவுலை பலப்படுத்தியது அனனியா என்ற ஒரு சீஷன். அடுத்து சவுலுடைய வாழ்க்கையில முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பர்னபாவை குறித்து படிக்க போறோம். பர்னபாவை குறித்து படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சிலரை குறித்து படிச்சுட்டு உள்ள போலாம். 9வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல சவுல் வைராக்கியத்தோடு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்ட உடனே யூதர்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால இவர் என்ன தெரியுமா செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உண்மையாகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது சவுலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உள்ள ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்குள்ள விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை, சத்தியத்தை இருக்கிற வண்ணமாக சொல்லும் போது சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் நம்மை கொலை செய்யும்படி வகை தேடுவார்கள். அதனால கிறிஸ்தவம் பயங்கர எதிர்ப்பின் மத்தியில, வேதனைகள் மத்தியில கடந்து செல்வது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது ஆதி திருச்சபையாக இருந்தாலும் சரி, இன்றைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இரத்த சாட்சிகளுடைய ரத்தத்தின் மீதுதான் திருச்சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மறக்க வேண்டாம். அன்னைக்கு அதே மாதிரி வந்துச்சு. உடனே என்ன செய்யறாங்கன்னா, கொலை பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் சீறி வந்த போது அவருக்கு ஆதரவு கொடுத்த அதே மக்கள் இன்னைக்கு சவுல் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே பொறுக்க முடியல. அவனை கொலை செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது இல்லையா? கிறிஸ்தவர்களாக மாறினவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு மக்கள். சரி, இந்த சூழ்நிலையில மற்ற விசுவாசிகளுடைய பங்கு என்னன்னு அதுதான் நம்ம பாக்குறோம். 24ஆம் வசனம் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அவர்களின் யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. சவுலுடைய காதுக்கு வருது. உன்னை கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்களப்பன் சொன்ன உடனே, அது மாத்திரமல்ல, அந்த இடத்தை விட்டு அவன் தப்பாதபடிக்கு இரவும் பகலும் கோட்டையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், எங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாது, அவனை கொன்னாதான் எங்க வாழ்க்கையில ஒரே சவால் நிறைவேறும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? சீஷர்கள் அனனியா ரிஸ்க் எடுத்த மாதிரி இங்க சீஷர்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்க தெரியுமா? 25ஆம் வசனத்துல சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியே இறக்கி விட்டார்கள். பெரிய ஆபத்து வருகிறது, உயிருக்கே ஆபத்து வருகிறது. யாருக்கு? சவுலுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை மற்ற காய்கறிகள், மற்ற பொருட்கள் இதன் மத்தியில ஒரு கூடையை எப்படி சந்தைக்கு அனுப்புவது போல அந்த கூடைக்குள்ளே பத்திரமாக வைத்து மதில் வழியாக சவுலை தப்பிக்க வைத்தனர் அங்கே இருந்த சீஷர்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அருமையான தேவனுடைய மக்களே, மற்றவர்களுக்கு ஆபத்து வருகிறது அல்லது என்னுடைய சக விசுவாசிக்கு ஆபத்து வருகிறது, என்னாலே என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேனா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அநேக நேரங்கள்ல நம்ம உணர்வற்றவர்களா இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு காலகட்டத்துல நார்த் இந்தியால நடக்கக்கூடிய காரியங்கள் உண்மையாகவே மனதுக்கு அதிக வேதனையா இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதுல யாருமே சீண்ட விரும்பாத,
யாருமே சென்று பணிபுரியாத ஆதிவாசி மக்கள் மத்தியில அல்லது தேவை நிறைந்த சாதாரண மக்கள் மத்தியில பெரிய பெரிய மருத்துவமனைகளை அன்றைக்கே இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள ஒரு சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் உருவாக்கி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பொறுக்க முடியாத மக்கள் அவர்களை தாக்குகிறார்கள், அவர்களை கொலை செய்யலாம்னு சொல்லி வகை தேடுறாங்க, அநியாயமா கேஸ் போடுறாங்க. இப்படி ஆபத்து அவர்களை சூழ்ந்திருக்கிறது. இப்படி ஆபத்து வரும்போது என்னுடைய சக சகோதரிகள் பாடுபடும் போது நான் என்ன செய்யலாம்? நான் போய் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னால் ஒருவேளை ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கலாம். ஒருவேளை அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல கவர்மெண்ட் அபிஷியலா நம்ம இருந்தோம்னா நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உதவி செய்யலாம். ஆனா என்ன காரியம் இங்க இருந்து நம்ம செய்ய முடியும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அன்றைக்கு பேதுருவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கும் போது ராத்திரி திருச்சபையார் ஜெபித்தார் இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம்ல, அதே சம்பவம் நமக்கு நடக்காத வரைக்கும், அதே சம்பவம் நம்மை பாதிக்காத வரைக்கும் நம்ம உணர்வற்றவர்களா இருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டுல மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் முயற்சி எடுக்கும் போது நாம் அதற்காக எவ்வளவு ஜெபிக்கிறோம் இல்லையா? அதே போல மற்ற இடங்களில் நடக்கும்போது நம்ம ஜெபிக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல முதல்ல படிச்சது ஒரு அக்கறையுள்ள அனனியா தேடி வந்து அவரை பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல அக்கறையுள்ள சீஷர்கள் பவுலை அல்லது சவுல் எனப்பட்ட பவுல், அந்த பவுலை எதிரிகளுடைய ஆபத்தில் இருந்து பாதுகாத்து அவர்களை அந்த கோட்டையில் இருந்து அவனை தப்பிக்க அனுப்புகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவமா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பாடுகள் வழியாக உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லக்கூடிய மற்ற விசுவாசிகளை, ஊழியர்களை நம்ம தாங்குறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். அனனியாவை குறித்து படித்தோம், சவுலை பாதுகாத்த சீஷர்களை குறித்து படித்தோம், இன்னும் ஒரு நபரை குறித்து படிப்போம். மூன்றாவது யாரை பத்தி படிக்கிறோம்னா பர்னபாவை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9, 26, 27 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது 28, 29 வாசிங்க. அப்பொழுது அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஓகே தம்பி, தேங்க்யூ. இந்த வசனங்களை படிக்கும் போது அடுத்து ஒரு முக்கியமான நபர், பவுலை பலப்படுத்தின ஒரு நபரை பற்றி படிக்கிறோம். அவர் யார்? பர்னபா. பவுல் இப்பதான் புதுசா கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு விசுவாசி. என்ன நடக்குது? பவுல் அங்க எருசலேமில் இருந்து அப்போஸ்தலர்கிட்ட போறாரு. அந்த நாட்கள்ல இதை படிக்கும்போது, இன்னொரு பகுதியை படிக்கும்போது அங்க பேதுரு மட்டும் தானே இருந்தாரு. அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லி எப்படி சொல்றாங்கன்னு கேட்கலாம். அநேக இடங்கள்ல லூக்கா எழுதும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்ன்ற வார்த்தையை பொதுவாக உள்ள ஆவிக்குரிய தலைவர்களை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறார். இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுலும் அப்போஸ்தலர் தான், பர்னபாவும் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்கள்ல ஒருவர் கிடையாது. ஆனா அவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். சரி, இந்த பர்னபா யாரு? சவுலுடைய வயதுக்கு ஒத்த ஒரு மனிதரா, அல்லது சவுல் போல புதிதாக விசுவாசத்துக்குள்ள வந்த சகோதரரா? ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா பர்னபாவை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். தயவுசெய்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 4, 34 37 வரைக்கும். தங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீக்குரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலரிலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தேங்க்யூ சார். இந்த வசனங்கள்ல பர்னபாவை பற்றி ஒரு அறிமுகம் ஆரம்பிக்குது. பர்னபா
பர்னபான்ற வார்த்தைக்கு வந்து யோசே எனப்பட்ட இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோசேனா என்ன? ஜோசப்னு சொல்லி அர்த்தம். ஜோசப்னா அர்த்தம். அந்த பர்னபாவுக்கு அன்றைக்கு உள்ள அப்போஸ்தலர்கள் என்ன பெயர் கொடுக்கறாங்கன்னா, ஆறுதலின் மகன்ற பெயர் கொடுக்கறாங்க. சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கறாங்க. இந்த பர்னபா முக்கியமான ஒரு நபர். இந்த நம்ம படிச்ச பகுதியில அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அந்த வசனங்கள் அப்படியே பாருங்களேன் ஸ்கிரீன்ல. இவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாரும் அன்றைக்குள்ள விசுவாசிகள் எல்லாரும் தேவையை சந்திப்பதற்காக, மற்ற விசுவாசிகளுடைய தேவையை சந்திப்பதற்காக, திருச்சபையின் தேவையை சந்திப்பதற்காக, அன்னைக்குள்ள குறைவை நிறைவாக்குவதற்காக 34ஆம் வசனத்துல நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ வந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடிய எல்லாரும் எல்லாத்தையும் வித்துடலுமா? வீடு வைக்க கூடாதா, நிலங்கள் வைக்க கூடாதான்னு கேட்கலாம். பின்னாடி நம்ம படிக்கும் போது மார்க்குடைய வீடு இருந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம், பேதுருடைய வீடு இருந்ததுன்னு சொல்லி படிக்கிறோம். அதனால வீட்டை விற்க வேண்டும் என்பது அதோடைய அர்த்தம் அல்ல. தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காரியத்தை விற்று எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய, என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திப்பதற்கு அதிகமா இருக்கக்கூடிய காரியத்தை என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய தேவையை சந்திப்பதற்காக விற்று அதை விற்றாவது அவருடைய தேவையை சந்திப்பதற்காக கொடுத்தாங்க. அதான் 35ஆம் வசனம் படிச்சீங்கன்னா புரியும். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாங்கக்கூடிய சம்பளம், நம்முடைய சொத்துடைய டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் கொண்டு போய் நம்ம சர்ச் பாஸ்டருடைய பாதத்துல வைக்கணும்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு சில ஊழியர்கள் இருக்காங்க. தயவுசெய்து ஏமாந்து போயிடாங்க. கர்த்தர் உங்களை அப்படி வழி நடத்தினா கொண்டு வைங்களே தவிர, மற்றபடி உங்க பாஸ்டர் சொல்றாருன்றக்காக, ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் யாரிடத்திலேயும் தவறாக கொடுத்து விடாதீர்கள். கர்த்தர் அவர்களிடத்திலே பேசுவாரானால் உங்களிடத்திலையும் பேசுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவை அங்க இருக்கான்றதை பார்க்க வேண்டியது முக்கியம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 35ஆம் வசனத்துடைய பின்பகுதி அப்படியே பாருங்களேன். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அடிக்கடி நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி? ஆண்டவர் ஏன் ஒரு சிலரை பணக்காரரா படைச்சிருக்காரு, ஒரு சிலரை ஏழையா படைச்சிருக்காரு? ஏன் ஆண்டவர் கிட்ட இந்த பாரபட்சம்ன்ற கேள்வி மனிதர்கள் பொதுவாக கேட்கிறாங்கல்ல? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. ஆண்டவர் இடத்துல பாரபட்சம் கிடையாது, மனிதர் இடத்துலதான் பாரபட்சம் இருக்கு. எதற்காக தேவன் நம்ம இடத்திலே அதிகமான காரியங்களை கொடுத்திருக்காருன்னா, 2 ட்ரெஸ் வச்சிருந்தா ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துரு. உனக்கு உன்னுடைய செலவுக்கு போக அதிகமான பணத்தை தேவன் கொடுத்திருப்பாரானா, தேவையுள்ள ஒரு நபருடைய தேவையை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அதனாலதான் செய்யறாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது மற்ற விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில செய்தபடியினால அன்றைக்கு ஆதி திருச்சபையில உள்ள எல்லா விசுவாசிகளுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அப்படி சொல்லப்படும் போது அதுல வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளை பத்தி போட்டிருக்காரு. என்ன கொடுத்திருக்காங்க? சீப்புரு தீவான், சீப்புரு தீவை சேர்ந்தவர். 36ஆம் வசனத்துல லேவியர் அப்போஸ்தலராலே சாட்சி பெற்ற, ஆறுதலின் மகன் என்று சாட்சி பெற்ற யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். ஒருவேளை அவருடைய ஈகை மற்ற எல்லாரை விட அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம அதில் கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம்னா, பர்னபாவுடைய முக்கியமான ஒரு செயல் என்னன்னா, மற்ற விசுவாசிகளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மனிதன். இப்போ 9வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கலாம். 9வது அதிகாரத்துல வந்து 26ஆம் வசனத்துல சவுல், புதிதாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட சவுல் 3 ஆண்டுகள் அரபு தேசத்துக்கு போயிட்டு வந்து எருசலேமுக்கு போய் மற்ற விசுவாசிகளோடு மற்ற சீஷர்களோடு சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். யோசித்த உடனே என்ன நடக்குதுன்னா, அவனை சீஷன் என்று நம்பாமல், 26ஆம் வசனத்துல அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். நம்ம கேட்கலாம், ஆல்ரெடி தமஸ்குல தான் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? அனனியா தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் இல்லையா? அல்லது தமஸ்குவில உள்ள சீஷர்கள் மூலமாக எருசலேமுக்கு தகவல் வந்திருக்கலாம் இல்லையா? 1 வாரம் டிராவல் தான் அங்க இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவர்கள் நம்பவில்லை? ஏன் சவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். இந்த கேள்விக்கு வேத வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, 3 ஆண்டுகள் சவுல் எங்க போனாருன்னு சொல்லி தெரியல. கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி அவர் அரபி தேசத்துல வனாந்தரத்துக்கு போய் அரபி தேசத்துல ஆண்டவரோடு நேரம் செலவழித்து விட்டு பலப்பட்டவராக திரும்பி வருகிறார். ஆனால் தமஸ்குவிலே உள்ள சீஷர்களாக இருந்தாலும் சரி, எருசலேமில உள்ள சீஷர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சவுல் எங்கே போனார் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சவுல் தான் எழுதுறார்.
அப்போ ஒருவேளை அவங்க என்ன யோசிச்சிருக்கலாம்னா, இந்த மனிதன் நடிக்கிறானா உண்மையாகவே மாறி இருக்கிறானான்ற சந்தேகம் ஆதி திருச்சபையில இருந்த சீஷர்களுக்கு, தலைவர்களுக்கு வந்திருக்கலாம். அது வருவது இயற்கை, வருவது இயற்கையான ஒரு காரியம். ஒருவேளை இவன் கிறிஸ்தவனாக மாறினதை போல நடித்துவிட்டு ஒரு டாக்டிஸ் நம்மோடு வந்து இணைந்து விட்டு இங்கே உள்ள மற்ற விசுவாசிகளை இனம் கண்டுகொண்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வகை தேடக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பை வேலை அல்லது ஒரு ஒற்றனுடைய வேலையை சவுல் செய்கிறாரோ என்ற சந்தேகம் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு, தலைவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு உண்டாயிருக்கலாம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவனுக்கு பயந்திருந்தார்கள், அவனை நம்பவில்லை. இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா இந்த சூழ்நிலை சவுலுடைய உள்ளத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கோம் இல்லையா? உற்சாகமா, சந்தோஷமா மற்ற விசுவாசிகளை பார்க்க வேண்டும் அல்லது தலைவர்களை பார்க்க வேண்டும் சொல்லி எருசலேமுக்கு கிளம்பி வந்த சவுலுக்கு என்ன காத்திருக்குன்னா, ஏமாற்றம் காத்திருக்கிறது, ஏமாற்றம் காத்திருக்கிறது. இன்னைக்கு கூட அநேக நேரங்கள்ல புதிய விசுவாசிகள் நம்முடைய ஐக்கியத்துக்கு வரும்போது, நம்முடைய திருச்சபைக்கு வரும்போது ஒரு வார்ம் வெல்கம் இல்லாம இருக்கு இல்லையா? ஒரு அண்ணன் இவ்விதமாக தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள். புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாணவர்களை, மாணவிகளை இந்த திருச்சபைக்கு அனுப்பணும்னா அவங்க பெயர் என்ன, என்ன படிக்கிறாங்க, எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கு கூட இந்த திருச்சபையில யாருமே இல்லையே, அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் சொல்லி சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்கள் ஐக்கியங்கள் அப்படிதானே இருக்கு, திருச்சபைகள் அப்படிதானே இருக்கு. யாரும் யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம தெரிந்தவர்களோடு மட்டும் பேசிவிட்டு புதிதாக வந்த அல்லது இளையவர்களை கண்டுகொள்வதில்லை. இது ஜெனரலாவே புதிய விசுவாசிகள் அல்லது இளையோர் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது கம்ப்ளைண்ட். அதே காரியம் தான் இங்க நடக்குது. யாருக்கு? சவுலுக்கு நடக்குது. சவுல் நன்றாக தெரிந்தவர், பயங்கர ரெப்புடேஷன் உள்ள ஆளு, எருசலேமில் பிரபலமான ஒரு மனிதன், கமாலியேல் பாதத்தருகே படித்தவன், பரிசேயன், அந்த ரோமர் சிட்டிசன்ஷிப் வாங்கினவர், அந்த சனகரின் சங்கத்துல முக்கியமான ஒரு அங்கத்தினர். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்தார்கள், ஜெனியூனாவே பயந்தாங்க. இப்படி நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல பர்னபா முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அந்த 27ஆம் வசனத்தை அப்படியே அவங்களுடைய வேதாகமத்துல பாருங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு பவுல் பலப்பட்டதற்கு, பவுல் ஐக்கியத்துக்குள்ளே வந்ததற்கு முக்கியமான ஒரு ஆள் யார் தெரியுமா? அனனியாவுக்கு அடுத்தபடியாக, அதே போல அவனை பாதுகாத்த சீஷர்களுக்கு அடுத்தபடியாக பர்னபா பவுலுக்கு ஆறுதலாக இருந்தார். அந்த ஆறுதலுடைய முதல் படி என்ன தெரியுமா? அவனை சேர்த்து கொண்டு he accepted. இதுல என்ன ஒரு கிரேக்க வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, 26ஆம் வசனத்துல சேர்ந்து கொள்ள பார்த்தான்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்க அந்த கிராமர்ல கிரீக் வேர்ப்ல என்ன சொல்றாங்கன்னா, மறுபடி சேர்ந்து கொள்ள சவுல் பார்த்தார். இந்த ஃபெலோஷிப்புக்கு இன்னைக்கு போனாலும் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா, இந்த சகோதரத்தை இன்னைக்கு போனாலும் நேரம் செலவழிக்கலாமான்னு சொல்லி மறுபடி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை, பயந்துகிட்டே இருக்காங்க. மறுபடி முயற்சி செய்யும் போது இதெல்லாம் பர்னபா பார்த்துக்கிட்டே இருந்து என்ன தெரியுமா செய்யறாரு? முதலாவது அவனை சேர்த்து கொண்டு he accepted. ஒரு மனிதன் தேவனுடைய மனிதனாக உருவாவதற்கு, பலப்படுவதற்கு, அந்த பிகினிங் டேஸ்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இந்த அக்செப்டன்ஸ் நமக்கு எவ்வளவு தேவைப்படுது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்மை இருக்கிற வண்ணமாக சந்தேகப்படாதபடிக்கு பலவீனங்களோடு, குறைவுகளோடு, நம்முடைய பின்னணியத்தோடு, நம்மை குறித்து கேள்விப்படக்கூடிய எதிர்மறையான காரியங்களோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இன்னைக்கு தேவைப்படுறாங்கல்ல. இன்னைக்கு அநேக நேரம் அதாவது அவர்களை குறித்து நம்முடைய எண்ணத்திலே ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் அடிப்படையில இவனை நம்ம சேர்க்க முடியாது, ஐக்கியத்துல சேர்க்க முடியாதுன்னு சொல்லி தள்ளி வச்சிடறோம் இல்லையா? இது எத்தனை பேருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது இல்லையா? அல்லது ஆளுடைய உருவத்தை வைத்து, அவர் பேசக்கூடிய ஸ்லாங் அடிப்படையில அல்லது அவருடைய பழகக்கூடிய முறைகளின் அடிப்படையில் அநேக நேரங்களில் ஒரு சில ஆட்களை தள்ளி விடுறோம் இல்லையா? இந்த தவறை செய்யாதபடிக்கு கவனமாக இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அத்தனை பக்கங்களை நிரப்பின பவுல், பின்னால ஏறக்குறைய 13-14 நிருபங்களை எழுதின பவுல் பலப்பட்டதற்கு, இந்த ஐக்கியத்துல சேர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு பங்கு யார் ஆற்றார்னா பர்னபா ஆற்றுகிறார். அது முதல் படி சேர்த்து கொண்டான். அந்த இடத்துல அவர் சகோதரனாகிய சவுலே சொல்லி அனனியா சேர்த்து கொண்டார். 3 வருஷம் கழிச்சு எருசலேமில் தலைவர்களை சந்திக்க வரும்போது ஏற்கனவே தலைவராக இருந்த
பர்னபா. பர்னபா புதுசு கிடையாது. பர்னபா ஆதி திருச்சபையில உள்ள தலைவர்கள்ல முக்கியமான ஒருவர். பர்னபா அப்போஸ்தலன் சொல்லி அழைக்கப்பட்டவர். பர்னபா காணியாட்சியை விற்று கொடுத்தவர். அவர்களாலே மதிக்கப்படக்கூடியவர். அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படக்கூடிய பர்னபா பவுலுக்கு ஆறுதலாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் மற்றவர்களை சேர்த்துக் கொள்கிறோமா என்றதை யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, பர்னபாவை போல ஒரு அகன்ற இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க, அன்புள்ள இருதயத்தை நீங்க தாங்க. அன்பானது சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அதற்கென்று தவறையோ பாவத்தையோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நான் சொல்லவே இல்லை. புதிய விசுவாசிகளை, புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். குறிப்பிட்ட வேற திருச்சபையை சேர்ந்தவங்கன்றக்காக அவங்கள பார்த்து சிரிக்கக்கூட தயங்கக்கூடிய எத்தனை விசுவாசிகள் இருக்காங்கல்ல. நான் ஒரு சிலத்தை பழகும் போது கேட்பாங்க, பிரதர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ரைட்டு, எந்த திருச்சபை? உடனே சொல்லுவாங்க சிஎஸ்ஐ சபை தானான்னு சொல்லி என்னுடைய கையை உதறிவிட்ட மக்கள்லாம் உண்டு. இருதயத்தை அதிகமாக புண்படுத்தி இருக்கிறது. ஒரு சில திருச்சபைகள்ல போய் அங்கே உள்ள அந்த கம்யூனியன் சர்வீஸ்ல நற்கருணை ஆராதனையில பங்கு பெறலான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க? எங்க திருச்சபையில நீங்க ஞானஸ்தானம் எடுக்கல, அதனால நீங்க நற்கருணையில பங்கு பெற முடியாது என்று தள்ளப்பட்டு வேதனைப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு உண்டு உண்டு. இன்றைக்கு தயவு செய்து அந்த தவறை செய்யாதபடிக்கு கவனமாக இருப்போம். எல்லாரும் சகோதர சகோதரிகள், அவர்களை ஏற்றுக்கொள்ள சேர்த்துக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அதே நேரத்தில் தவறான உபதேசங்களை குறித்து அல்லது நம்முடைய ஐக்கியத்துக்கு பங்கம் வைக்கக்கூடிய மக்கள், தவறான நோக்கத்தோடு உள்ள வரக்கூடிய மக்களை குறித்து, கள்ள சகோதரரை குறித்து கவனமாக இருக்கணும். சேர்த்து கொண்டான். ரெண்டாவது என்ன தெரியுமா செய்யறாரு? அழைத்து கொண்டு போனான். 27ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். எங்க கூட்டிட்டு போறாரு தெரியுமா? அவனை அல்லது சவுலை எருசலேமில் உள்ள மற்ற தலைவர்களிடத்துல அழைத்து கொண்டு போறார். தலைவர்களுக்கும் சவுலுக்கும் இடையே உள்ள அந்த கேப்ப, இடையே உள்ள இடைவெளியை நிரப்பக்கூடிய பங்கை யார் செய்யறா தெரியுமா? இந்த ஆறுதலின் மகன் எனப்பட்ட பர்னபா செய்கிறார். அழைத்து கொண்டு போகிறார். போய் என்ன செய்யறான்னா அழைத்து கொண்டு செல்கிறார். அவனை சேர்த்து கொண்டார், அவரை அழைத்து கொண்டு போகிறார், அவரை அறிமுகப்படுத்துகிறார். அதில் நீங்க பாருங்களேன், அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும், 27ஆம் வசனம், கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஒன்று சவுலுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். இரண்டாவது சவுலை கர்த்தர் எவ்விதமாக சந்தித்தார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ரட்சிக்கப்பட்ட சந்திக்கப்பட்ட சவுல் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பயந்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த மற்ற தலைவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஐக்கியத்துல உள்ள ஒரு இந்த நபர், இந்த சீனியர் நபர் புதிதா ஒரு நபரை கூப்பிட்டு வந்து, இந்த பையன் எனக்கு தெரியும், இந்த சவுல் எனக்கு தெரியும், இந்த சவுல்கிட்ட கர்த்தர் எப்படி பேசினார், சவுல் கர்த்தர் இடத்துல எப்படி பேசினார், ரட்சிக்கப்பட்ட பிறகு சவுல் தமஸ்குல என்ன செய்தார் என்பதற்கு நான் சாட்சி ஐயா, நம்ம பையன் சொல்லி சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இதுல நமக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு காரியங்கள் தமஸ்குவிலே பர்னபா இருந்ததாலே தெரிந்ததா? இல்ல, அவர் தமஸ்குவில இல்ல. எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அக்கறையோடு சவுலோடு உட்கார்ந்து நேரம் செலவழித்து சவுலுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்து தெளிவாக புரிந்து கொண்ட பர்னபா. சவுல் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கிய பர்னபா. இதுல சொல்லப்படல நேரடியான, மறைமுகமா தான் அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் விவரித்து சொன்னார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதுல பாருங்களேன், அந்த 27ஆம் வசனத்துல அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஏதோ ஒரு 4 லைன்ல சொல்ல, இந்த பையன் இங்க இருந்து வந்திருக்காங்க சொல்ல, என்ன நடந்துச்சுன்றத விழாவாரியாக விளக்குகிறார். ஏன்னா சவுல் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால சவுலை பற்றி பர்னபா சொல்லுகிறார். He gave time for Saul. சவுலுக்கு நேரம் கொடுத்த பர்னபா. இன்னைக்கு புதிய விசுவாசிகள் ஐக்கியத்திலே அறிமுகப்படுத்தப்படுவதற்கு, புதிய விசுவாசிகளை புரிந்து கொள்வதற்கு, புதிய விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். நம்ம நேரம் கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். ஊழியத்துல பணம் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி.
ஊழியத்துல பொறுப்புகளை எடுப்பது மிகவும் ஈஸி. ஓடி ஆடி அநேக காரியங்களோட செஞ்சிடலாம். ஆனா நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் என்ன தெரியுமா? டைம். அந்த டைமை நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தனி நபர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு, அவருடைய இருதயத்தின் காரியங்களை கொட்டுவதற்கு, அவர்கள் நம்மீது சாய்ந்து கொள்வதற்கு, நம்முடைய தோளை கொடுப்பதற்கு, நம்முடைய செவியை கொடுப்பதற்கு, நம்முடைய நேரத்தை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி ஆயத்தமாக இல்லாவிட்டால் அவர்கள் எந்த பாதையிலே கடந்து போகிறார்கள் என்பது நமக்கு புரியாது. சவுல் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்ல. மறுபடி சீஷர்களுடனே போய் சேர்ந்து கொள்ளலான் போகும்போது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. என்னை நம்ப மறுக்கிறார்கள், என்ன செய்யலாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்த சவுலுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தவர் யார் தெரியுமா? இந்த பர்னபா. இன்றைக்கு நமக்கு இந்த ஆறுதல் எவ்வளவு தேவைப்படுது இல்லையா? நேரம் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள் தேவைப்படுறாங்கல்ல. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதும் என்னை உற்சாகப்படுத்துவதற்கு தேவனுடைய மக்கள் தேவைப்பட்டாங்க. வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு நேரம் கொடுத்து என்னை தூக்கி நிறுத்தின தேவனுடைய மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துறேன். கடைசியா இந்த பகுதியை நான் படிக்கும் போது என்னை நான் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின மக்கள் யார் தெரியுமா? ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியை இழந்து அவ்வளவு வேதனையோடு கண்ணீரோடு என்னுடைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும் போது அதை பொறுமையாக கேட்பதற்கு நேரம் கொடுத்த மக்கள், எனக்காக இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், என்னை ஆறுதல் படுத்தின மக்கள், என் உடன் பிறந்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, அவங்க என்னை ஆறுதல் படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை விட இவ்வளவு டைம் கொடுத்திருக்காங்க. என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஒரு இழப்பின் மத்தியில நான் கடந்து செல்லும் போது என்னை அவ்விதமாக ஆறுதல் படுத்தி இராமல் இருந்திருப்பார்களானால் ஒரு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஒரு சொல்லி நான் சொல்வது உண்டு. அது உண்மை. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். டைம். நிறைய பேர் எனக்கு ஜூனியர்ஸ், ஆனால் அவர்கள் என் மீது பாராட்டின அன்பு பெரியது. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளான எனக்கே இப்படிப்பட்ட ஆறுதலும் நேரமும் தேவைப்படுமானால் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மற்ற விசுவாசிகளுக்கு எவ்வளவு தேவைப்படும் இல்லையா? ஆண்டவரே, அந்த ஒரு கரிசனை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். அவனை சேர்த்து கொண்டார், அவரை அழைத்து கொண்டு வந்தார், அனைத்தையும் விவரித்து சொன்னார். விவரித்து சொல்லி அவருக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார் இந்த பர்னபா. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 25ஆம் வசனத்துல வாசித்தோம்ல, இவ்விதமா மன்னிக்கணும், 28ஆம் வசனத்துல, அதற்கு பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமா இருந்தான். போய் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு சவுலை கண்டுபிடிச்சிட்டாங்க. சவுலுடைய அர்ப்பணிப்பு, சவுல் ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியம் எல்லாவற்றையும் பார்த்து அவர்களோடு அவன் என்ன செய்தான்? சேர்ந்து கொண்டான். அப்போ அந்த முக்கியமான ரோல் பிளே பண்ணது பர்னபா. இன்னும் ஒரு சில காரியங்களை வாசித்து நம்ம முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 11 20ல இருந்து 24 வரைக்கும். சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள்.
முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கி. தேங்க்யூ தம்பி. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி ஆண்டவருடைய பணியை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. செய்யும் போது பர்னபா ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்கிறார். அதன் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆனா அந்த ஊழியத்தின் மத்தியில 25ஆம் வசனத்துல மறுபடியும் பாருங்களேன், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்லுகிறார், சவுலை மென்டர் பண்ணது. மென்டர்னா பழைய டைம்ல நம்ம குரு சீஷர்கள்ன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இன்னைக்குள்ள மார்க்கெட்டிங் இதுல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து மென்டர். மென்டர்ன்றது பயிற்சியிலே, அனுபவத்திலே, அறிவிலே என்னை விட குறைந்த ஒரு நபரை அல்லது அறிவிலே குறைந்த ஒரு நபரை முதிர்ச்சி பெற்ற ஒரு நபர் பயிற்றுவிப்பது, உருவாக்குவது. அதான் மென்டரிங்ன்றது. அதனுடைய அர்த்தம் அதான். ஆக்சுவலா மென்டர் மென்டின்ற வேர்டை அவங்க என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. உருவாக்கக்கூடிய ஒரு நபர், உருவாக்கப்படுபவர், அதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது சவுலை இந்த அளவுக்கு உருவாக்கினது யாருன்னா பர்னபான்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நம்ம வாசிக்கிறோம்னா 25ஆம் வசனம் எப்ப நடந்திருக்கலான்றாங்கன்னா, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கலாம். அதாவது பவுல் எருசலேமுக்கு போய் 7 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன செஞ்சார் பவுல் தர்சு பட்டணத்தை மையமாக வைத்து அங்கே ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். அது வந்து அவர் அதனாலதான் அந்த தர்சு பட்டணத்திலே அவருடைய நேட்டிவ் அந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ பர்னபா பார்த்தாரு, மறுபடியும் இவரை ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, கர்த்தருடைய பணியை கர்த்தருடைய வழிநடத்தலின்படி அவரோடு சேர்ந்து செய்வதற்காக அவரை பிடிச்சு மறுபடியும் இங்க என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்த உடனே மறுபடியும் இவர்கள் மூலமாக இருவரும் சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலாக உண்டாயிற்று. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அவனை தேடி கண்டுபிடித்தான். அதனால சவுல் பேக் ஸ்லைட் ஆயிட்டாருன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, வேற இடத்துல ஊழியம் செஞ்சிருக்காரு. ஆண்டவருடைய வழி நடத்தலின்படி அவரை பிடிச்சு இங்க கொண்டு வந்து தேவன் அழைத்த அந்த உன்னதமான ஊழியத்திலே அவரை பயன்படுத்துகிறார். ஏற்கனவே அங்க இருக்கும் போதும் பவுல் அநேக பாடுகள் வழியாக, உபத்திரவம் வழியாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் பின்னாடி அப்படியே படிச்சுட்டு வரும்போது பர்னபா பவுல் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த முன்னுரிமை பின்னாடி படிக்கும்போது பவுல் பர்னபா என்று மாறுகிறது. ஊழியமாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, பல்வேறு காரியங்களை செய்யறதை நீங்க பாத்தீங்கன்னா, யார் மூலமாக உருவாக்கப்பட்டாரோ, யார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அந்த பர்னபாவை விட பவுல் அதிக புகழ் பெற்றவராக, அதிகம் பயன்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். இப்படி நடக்கும்போது நமக்குள்ள என்ன பிரச்சனை வரும், நான் அவனை டெவலப் பண்ணி விட்டேன், அவன் இன்னைக்கு பெரிய ஆளா மாறிட்டான், அதனால எக்காரணத்தை கொண்டும் அவனை மேல விடாதபடிக்கு கீழே தள்ளிடலோன்ற ஒரு எண்ணம் அநேக விசுவாசிகளுக்குள்ள உண்டு இல்லையா? அது ஹியூமன் ஆட்டிடியூட்ல. ஆனா அவ்விதமான ஒரு ஆட்டிடியூட் பர்னபாக்குள்ள இல்ல. அவர் கடைசி வரை ஆறுதலின் மகனாக தான் இருந்தார். இடையில ஒரு காரியத்துல அந்த ஜான் மார்க்குவை அழைத்து கொண்டு செல்லலாமா வேண்டாமான்றதுல 2 பேரும் பவுலும் பர்னபாவும் வாக்குவாதம் பண்ணி பிரிகிறார்கள். ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கசப்போடு இல்லை. ஊழிய முறைகள்ல வித்தியாசம் இருந்ததே தவிர அவர்களுடைய உறவிலே வித்தியாசம் இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இந்த உறவு ஆழமான அன்பின் உறவாக இருந்தது. உண்மையாகவே பவுல் ஆறுதல் படுத்தப்படுவதற்கு முக்கியமான பங்கு வகித்தவர் இந்த பர்னபா. இன்றைக்கு 3 நபர்களை குறித்து படிச்சோம். உன்னதரின் உறவுகள் சொல்லி சொல்லும் போது அவரை முதலாவது தேடி சென்று தேவனுடைய வழி நடத்தின்படி தேவனுடைய அன்பை பாராட்டி தேவையை சந்தித்த அனனியா மாதிரி நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆபத்து வரும்போது தங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அவனை பாதுகாத்த சீஷர்கள் போல இருக்கிறோமா? 3வது, ஆறுதலின் மகன் எனப்பட்ட பர்னபா அவருக்கு நேரம் கொடுத்து அவரை புரிந்து கொண்டு மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகப்படுத்தி தன்னோடு ஊழியத்திலே சேர்த்து அவரை உருவாக்கி கடைசி வரை அவருடைய சக ஊழியராக இருந்து செயல்பட்டார். அவ்விதமாக நம்ம செயல்படுகிறோமான்றதை யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட மக்கள் உறுதி வாய்ந்த பலப்படுத்தப்பட்ட ஊழியராக சவுல் மாறுவதற்கு, அல்லது சவுல் எனப்பட்ட பவுல் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார்கள். ஆண்டவரே, நானும் மற்றவர்களை உருவாக்குவதற்கு
எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை தாரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இந்த முன்மாதிரியை பார்த்துதான் பவுல் பின்னாடி தீமோத்தேயு, தீத்து இப்படிப்பட்ட தலைவர்களை, இளைஞர்களை உருவாக்குனாரான்றது முக்கியமான ஒரு காரியம். இந்த முன்மாதிரி எல்லாவற்றையும் எங்கிருந்து சவுல் கற்றுக்கொண்டிருக்கலாம்? பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம். இதே போல நாமும் மற்றவர்களை பலப்படுத்தக்கூடிய பணியில நம்முடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். உறுதிப்படுத்தப்படுவதற்கு இன்னைக்கு நம்ம உறுதியா இருப்பதற்கு எத்தனை பேர் நமக்கு நேரம் கொடுத்திருக்காங்கல்ல, அன்பு பாராட்டி இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ராத்திரி அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நமக்கு கிறிஸ்துவை அறிவித்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டவர்கள், நம்ம அப்படியே நொந்து போய் நிற்கும் போது நம்மை தேற்றினவர்கள், தேவைகளோடு நிற்கும் போது அந்த தேவையை சந்தித்த நபர்கள். வர்ற நாட்கள்லயே ஒரு சிலரை பத்தி படிப்போம். ஆண்டவரே, என்னையும் சவுல் போன்ற புதிய விசுவாசிகளுக்கு அனனியாவை போல, தமஸ்குவிலே இருந்த சீஷர்களை போல, பர்னபாவை போல பயன்படுத்தும் சொல்லி ஜெபிக்கலாமா? யாராவது ஜெபித்து முடிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரானா உங்களையும் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய கடமையை உண்மையை உத்தமமாக செய்ய கிருபை தாரும் சொல்லி யாராவது ஜெபித்து முடிக்கலாம். மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே உறுதிப்படுத்தப்பட்ட பவுல், ஆண்டவரே, அவரை உருவாக்குவதற்கு நீர் அனனியாவை பயன்படுத்தினீர். ஆண்டவரே, நீர் பர்னபாவை பயன்படுத்தினீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே, புறஜாதியிலிருந்து அந்த புறஜாதியினிடத்தில் நாங்கள் இருந்த போது ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை பயிற்றுவிப்பதற்கு நீர் அநேக அண்ணன்மார்களையும் அக்காமார்களையும் நீர் பயன்படுத்தினீரே. அதற்காக உண்மை நன்றியோடு துதிச்சு நம்ம தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அக்கா கிட்ட இருந்து, அந்த அண்ணன்மார்கிட்ட இருந்து ஆண்டவரே, வேத வசனத்தை எப்படி படிக்கணும் ஆண்டவரே, பிரேயர்சல் எப்படி எடுக்கணும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்ன்ற அந்த ஒரு ரோல் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே அநேக அண்ணன்மார்கிட்ட இருந்து அக்கமார்கிட்ட இருந்து ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அவர்களை நீர் எங்களுக்காக பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அவங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுத்தாங்க சுவாமி. ஆண்டவரே, எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவரே அநேக மூத்த அண்ணன்மார்களை அக்காமார்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும், நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பயிற்சிகளையும் அடுத்த தலைமுறையினர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அதை அடுத்த சந்ததியினருக்கு முழுமையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய நேரத்தை ஆண்டவரே நாங்கள் செலவழிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அனனியா, பர்னபாவை கொண்டு ஆண்டவரே நீர் பவுலை ஆண்டவரை உருவாக்கி அநேக திருச்சபைகளை ஏற்படுத்தினீர். இன்னைக்கு புறஜாதியினர் அநேகர் ஆண்டவரை உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கும் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் மிக முக்கியமான பங்கு வகித்த ஆண்டவரே இந்த பவுலை ஆண்டவரே, பர்னபாவையும் ஆண்டவரே அனனியாவையும் கொண்டு ஆண்டவரே நீர் பலப்படுத்தினீர். நீர் ஆண்டவரை பயிற்றுவித்தீர். இதே போல ஆண்டவரே அநேக சகோதர சகோதரிகளை, குறிப்பாக ஆண்டவரே அடுத்த தலைமுறையினர், எங்களுக்கு வரக்கூடிய தம்பி தங்கைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு ஆண்டவரே ஞானமாய் வேத வசனத்தின்படி நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நாங்கள் பலப்பட்டு மற்றவர்களையும் பலப்படுத்தப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.